திடீர்னு ஒரு நாள் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பேசுறதெல்லாம் வார்த்தைகளா வெளியே வராம பாட்டா வெளில வந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்ற படம் தான் சிங்கீதம். லெஜெண்டரி டைரக்டரான சிங்கீதம் சீனிவாச ராவுடைய லேட்டஸ்ட் ஃபேண்டசி மூவி தான் இந்த படம். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தங்கம், அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் ஊர் மக்களை வச்சு சுரண்டி எடுக்கிற பணக்காரர், அந்த சுரங்கத்தோட இன்னொரு ஓனரான சின்ன வயசுலயே காணாம போன ஹீரோ அப்படின்னு இந்த படம் ஒரு டிபிக்கல் தெலுங்கு படம் மாதிரி ஆரம்பிச்சாலும் திடீர்னு ஃபேண்டசியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை வேற ஒரு ட்ராக்கு கொண்டு போகுது. படம் முழுக்க நிறைய காமெடிகளோட குட்டி குட்டி கிரியேட்டிவ் ஐடியாஸோட இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு டைரக்டரான சிங்கீதம் சீனிவாச ராவ். இவருக்கு 95 வயசு அப்படிங்கிறது நாம இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். 30 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் மதன காமராஜர் படத்தை எவ்வளவு டெடிகேஷனோட எடுத்தாரோ அதே டெடிகேஷனோட இந்த படத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அவரு. ட்ரையான ஒரு கிராமம், அங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள், அவங்களோட நம்பிக்கைகள் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் காலையில மக்கள் தங்களுக்குள்ள பேசும் பொழுது அந்த பேச்சு அப்படியே ஒரு பாட்டு மாதிரி வெளில வருது. என்ன ஏதுன்னு தெரியாம மக்கள் குழம்பி போய் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இல்ல பாடிக்கிறாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் டயலாக்ஸ், மற்ற நேரம் முழுக்க பாட்டு தான். அதனாலதான் இந்த படத்துடைய பெயர் சிங் கீதம் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தங்கத்தை விட வெளியில வாழ்ற இந்த மக்கள் தான் உண்மையான தங்கம் அப்படின்ற ஒரு டயலாக்கோட இந்த படம் முடியுது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியான படத்தை கொடுத்த டைரக்டரான சிங்கீதம் சீனிவாச ராவ் தான் உண்மையான தங்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். டைம் கிடைக்கும் போது பாருங்க, இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய டிஃபரெண்டான படங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.